சின்ன பிள்ளையோட எதிராக இந்த மாதிரி குடிச்சு நாசமா போறதுனால எத்தனை குடும்பம் நடுவாங்க நிற்குது பிள்ளைய பிரிச்சு எடுக்கிறதுல வந்து நல்ல வாழ்ந்த குடும்பம்லாம் கெட்டு போய் நடந்தே நடக்குது. எல்லாம் இந்த போதை பழக்கம் மது வழக்கம் எல்லாரும் எல்லா குஜராத் மாநில மாதிரி தமிழக வரணும் சொல்லுங்க. நடக்க முடியல. நான் ஓட்டு நிற்க வரேன். நான் வரேன். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திலகபாமாவிடம் திமுக ஆட்சியால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் பெண் குழந்தைகளை இழந்து பல குடும்பங்கள் நடுத்தெருவில் நிற்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போலீஸ் சொல்றாங்க அது கவர்மெண்ட் சொத்துங்க, உள்ள இருக்கிற பாட்டில் கடையை கவர்மெண்ட் சொத்தா. என்ன செஞ்சோம்? கடையை உடைச்சு தீ வச்சு கொளுத்திட்டு வெளியே வந்துட்டேம்மா. 15 நாள் ஜெயில இருந்துட்டு வந்தேன். ஜெயில எனக்கு ஜாமீன் கொடுக்க கூடாங்கிறக்காக ஒரு ஆள் மண்டைய உடைச்சேன்னு சொல்லி பொய் கேஸ் போட்டு அந்த ஆளை ஜிஹெச்லயே வச்சு பாத்துக்கிட்டாங்க. அப்படி வெளியே வந்தேன். இன்னைக்கு டாஸ்மாக் கடை எல்லாம் கூட பரவாயில்லன்னு ஆயிப்போச்சு. அதை விட மோசமா இதுல குடிச்சு போதை ஏறல எவ்வளவு சொல்லலாம். ரத்த வயிறு எப்படி இருக்கும்? 10 மாசம் பிள்ளை இதுக்கு போறாங்க. சின்ன பிள்ளையோட எதிராக இந்த மாதிரி குடிச்சு நாசமா போறதுனால எத்தனை குடும்பம் நடுவாங்க நிற்குது. பிள்ளைய பிரிச்சு எடுக்கிறதுல வந்து நல்ல வாழ்ந்த குடும்பம்லாம் கெட்டு போய் நடந்தே நடக்குது. எல்லாம் இந்த போதை பழக்கம் மது வழக்கம் எல்லாரும் எல்லா குஜராத் மாநில மாதிரி தமிழக வரணும் சொல்லுங்க. நடக்க முடியல. நான் ஓட்டு நிற்க வரேன். நான் வரேன். அதான் சொல்றேன். எனக்கு வயசு இருக்கு. எத்தனை குடும்பம் அழிஞ்சு போகுது. எத்தனை பிள்ளைங்க நடுரோட்ல வந்து நிற்கிது. பாலியல் வன்கொடுமை கேட்க முடியல. பேப்பரை பார்த்தா இதாக்கு இதுல வந்து நான் ஓச்சியாக கொடுக்குறேன், இது 5000 போடுறேன், 10000 போடுறேன் அப்படிங்கும் போது ஓடுறாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பிச்சைக்காரங்களா? நம்ம புருஷன் சம்பாதிச்சு குடும்பம் நடத்தாமே நம்ம ஓட்டிருப்போம். அதை விட்டுட்டு யார்த்தையுமே கை நீட்ட மாட்டான். தொழில் நம்ம கையில, நம்ம கை தொழில் நம்ம முன்னேறுவோம். இன்னைக்கு தமிழர்களின் பெண்களின் குரல் இதுதான். இந்த குரலுக்கு அந்த கண்ணு நான் வச்சிருப்பேன். என்னைக்கு இருந்தாலும் இந்த எடப்பாடியார் ஆட்சி வரும். அதுக்குள்ள இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுங்க. அது போதும். அரசியல் அதிகாரத்துக்கெல்லாம் அப்பாவை பற்றி உங்களோடு களத்தில் இருக்கும். நீங்க தைரியமா இருங்க. இந்த ஆட்சியோட கல்வி திலகபாமா மனசுல இருக்கு. சரிங்களா? ஜெயிச்சவங்கெல்லாம் வரணும். நம்ம ஜெயிக்கிறோம். எங்க வீட்டுல உங்களுக்கு கறி விருந்து இல்ல இல்ல சரி பண்றோம். ஆமா, அப்புறம் அடுத்த இல்ல ஒரு மலைக்கு அசுரனை அழிந்ததுக்காக விருந்து கொண்டாடுவோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.